பிறப்பொக்கும் எல்லா உயிர்க்கும் இதோ அறத்தோடு வாழும் குலத்தோனிதோ தமிழ்த்தாயின் பிள்ளை தலைச்சன் இதோ உழைக்கும் இனத்தின் விளைச்சல் இதோ. He has got followers all over the world. He has got people love him to the core. People want to be like him. People enjoy celebrating him. For millions and millions of the working class of the world, he is the superstar. The name is Dr. B.R. Ambedkar. மாடு மேய்த்தவர்களின் பிள்ளைகளை மந்திரிகளாக்கியவர், ஆடு மேய்த்தவர்களின் பிள்ளைகளை அதிகாரிகளாக்கியவர். நிறைய இருக்கு. ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு நாள் இந்த நாள். பாபா சாஹேப் வந்து ஒரு மியூசிஷியன் தாங்க. அவர் வந்து ஒரு சிம்பனி இசை கலைஞர் தான். இப்ப நம்ம இசைஞானி ஐயா சொல்றோங்க, வேர்ல்ட்லயே பெஸ்ட் இசை கலைஞர், தி கிரேட்டஸ்ட் மியூசிஷியனா அது இசைஞானி இளையராஜா ஐயா தான் என்னை பொறுத்தவரை. அவர் பண்ற சிம்பனி இருக்குல்ல, அதே மாதிரிதான் பாபா சாஹேப்பும் சத்தங்களை ஒழுங்குபடுத்துதான் இசை இல்லையா. பல்வேறு கருவிகளை ஒரே லைன்ல அடுக்குனா அது வந்து ஒரு சிம்பனி. அப்படித்தான் சாதியாலும் மதத்தாலையும் பெண்ணடிமைத்தனத்தினாலையும் பார்ப்பனியத்தினாலையும் கடுமையாக 1000 ஆண்டு காலமாக குழம்பி கிடந்த இந்த சமூகத்தை ஒழுங்கு செய்து ஒரு பாடலாக்கியவர் பாபா சாஹேப் டாக்டர் அம்பேத்கர். நிறைய சொல்லலாம், நான் உடனே சொல்லி நான் அடுத்த பாட்டுக்கு போகிறேன். டிசம்பர் 6 இந்திய மண்ணில் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு நாள், துயரம் நிறைந்த ஒரு நாள். கோடிக்கணக்கான மக்கள் இந்த மண்ணில் கண்ணீர் சிந்திய நாள். அது எல்லாருமே தெரியும். ஆனால் இன்றைக்கு இந்த நிகழ்வில் நின்று இப்படி பார்க்கும்பொழுது எனக்கு என்ன தெரியுமா தோணுது? அம்பேத்கர் உயிர் தெழுகிறார். அவர் உயிர் தெழுகிறார். ஆமா, அதாவது நீங்க நாகூர் போனீங்கன்னா இந்த தேதியில இன்னைக்கு இப்போ இந்த நேரத்துல நீங்க சைத்திய பூமி போனீங்கன்னா பெண்கள், அதாவது சும்மா ரொம்ப கூலி வேலை செய்யக்கூடிய பெண்கள், நடுத்தர குடும்பத்து பெண்கள் அவருடைய அஸ்திக்கு முன்னாடி வந்து அழுதுட்டு இருப்பாங்க, அவர்கிட்ட பேசிட்டு இருப்பாங்க. கோடிக்கணக்கான மக்களின் நம்பிக்கை அவர். அவர் இருந்து 68 ஆண்டுகளாகி இப்போ வரைக்கும் அவர்கிட்ட போய் பேசிக்கிட்டே இருக்காங்க மக்கள். எனவே ஒரு என்ன சொல்றது, ஒரு இமயமலையை 2 நிமிஷத்துல எக்ஸ்பிளைன் பண்ண முடியாதுன்ற நிலைமையில தான் நான் இருக்கிறேன். இருந்தாலும் இப்போ உங்களுக்காக ஒரு பாடல். அப்புறம் இன்னொன்னு சொல்லுவாங்க, பலியிடுவது ஆடுகளைத்தான் சிங்கங்களை அல்ல அப்படின்னு பாபா சாஹேப் சொல்லியிருக்காரு. அதனால ஆடுகள், நம்மள ஆடுகளோட ரொம்ப பொருத்திக்கிட்டோமோ. அவர் வந்து நீ சிங்கங்களா இருங்கள் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அவருடைய எழுத்துக்கள் மூலமா அவர் நிறைய சிங்கங்களை உருவாக்கி இருக்கார். நீங்க அம்பேத்கரை படிச்சவங்க கிட்ட பேசுறீங்கன்னா நீங்க சிங்கத்தின் மொழியில தான் பேச முடியும். அந்த சிங்கத்தின் மொழி என்பது அம்பேத்கருடைய எழுத்துக்கள். ஸோ இப்போ உங்களுக்காக பாபா சாஹேப்புடைய மறைவுக்கு பிறகு அவரை பற்றிய நினைவுகளை எழுதுவதற்கு ஆட்கள் இல்லை. எழுத்தா அவை ஃபார்ம் ஆகிறதுக்கு முன்னாடி அவை கிராமந்தோறும் திண்ணைகளில் நாட்டுப்புற பாடல்களாக இருந்தன. பாபா சாஹேப் அம்பேத்கரை அவரே சொல்றாருல மதமாற்ற நிகழ்வுல, என்னால் படித்து பயன்பெற்றவர்கள் என்னை ஏமாற்றி விட்டார்கள், என்னோடு இப்போது இருப்பவர்கள் பஞ்சப்பராரிகள் மட்டுமே. அதனால இந்த என்னோடு இருக்கக்கூடிய இந்த உழைக்கும் மக்களை நான் ஒருபோதும் கைவிட மாட்டேன் அப்படின்னு சொல்றாரு. அவருடைய என்ன சொல்றது, முழு விடுதலைக்கான வழி அப்படின்னு ஒரு புத்தகம் எழுதியிருக்காருங்க. இந்த முழு விடுதலைக்கான வழியில கடவுள் என்பது பிரபஞ்ச ஆற்றலின் பஞ்சபூதங்களாகிய தொகுப்பை தான் நீ கடவுள் என்று அழைக்கிறாய் என்றால், கடவுள் என்கின்ற அந்த ஆற்றல் உனக்குள் தான் இருக்கிறது என்பது அறிவியல், அது மதம் அல்லன்னு சொல்றாரு. நீதான் கடவுள் என்பது அறிவியல் பா, அது வந்து மதம் கிடையாது. கடவுள் வந்து மதத்துல தான் இருக்கிறாரு அப்படின்னு சொன்னா அது அயோக்கியத்தனம் அப்படின்னு ரொம்ப ரொம்ப பகிரங்கமா இந்த மனித குலத்துக்கான சொல்யூஷன் வந்து அவர் சொல்லியிருக்காரு. அதுலயும் குறிப்பா
கல்டிவேஷன் ஆஃப் மைண்ட் இஸ் த அல்டிமேட் எய்ம் ஆஃப் ஹியூமன் எக்ஸிஸ்டன்ஸ். அவ்வளோதான் அம்பேத்கருடைய ரொம்ப 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 முக்கியமான ஒரு தத்துவம் இது. இதை பற்றி நான் பேசுகிறேன். அதுக்கு முன்னாடி நிறைய விஷயங்கள் பேசுகிறதுக்கு நேரம் இல்லாத காரணத்தினால நான் ஒரு சின்ன தகவல் மட்டும் சொல்லிக்கிறேன். பிறப்போக்கும் எல்லா உயிர்க்கும் அப்படின்னு சொன்னவர் ஆதியோன் திருவள்ளுவர். ஆனால் சுதந்திரம், சமத்துவம், சகோதரத்துவம் என்று அதை செயல்படுத்தி காட்டியது டாக்டர் பாபா சாஹேப் அம்பேத்கர். அதாவது அறம் என்பது என்றைக்குமே அழியாதது, ஒன்றே ஒன்று தான். இன்னைக்கு புரட்சியாளர் அம்பேத்கரை எல்லோருக்குமான தலைவராக கொண்டாடுவதை எவ்வளவு மகிழ்ச்சியாக இருக்குன்னா, நான் பாடுற இந்த பாடல்கள் எல்லாம் பாவலர் தலித் சுப்பையா, மூர்த்தி தாத்தா, யாசை கேஜி நேசன், இப்படி நிறைய நாட்டுப்புற பாடகர்கள் கிராமமாக பாடிய பாடல்கள். அவர்கள் தான் அம்பேத்கரை கொண்டு வந்து நம்ம கையில் சேர்த்தாங்க. ஆனால் இந்த பாடல்களுக்கு இன்றைக்கி எவ்வளோ பெரிய மேடையும் எவ்வளோ பெரிய வெளிச்சமும் கிடைத்திருக்கு. இது அம்பேத்கருடைய வெற்றி இல்லையா? இது அவருடைய கருத்துக்களை தானே நம்ம பாடுறோம். அதனால் அவரை படிக்கும் பொழுது எனக்கு எப்போவுமே ஒரு விஷயம் தோணும். ஒரு முக்கியமான விஷயத்தை மட்டும் சொல்லிட்டு நான் இந்த பாட்டை பாடிடுறேன். குடிக்கிற தண்ணி வந்து அவர் ஸ்கூல் படிக்கும்போதும் கொடுக்கல. அவர் அமெரிக்காவுக்கு போயிட்டு லண்டனுக்கு போயிட்டு படிச்சுட்டு வந்து அமைச்சராக இருக்கும்பொழுதும் அவருக்கு தண்ணி கொடுக்கல. அவரோட இருந்த மக்களுக்கு சவுதார் குளத்தில் வந்து தண்ணி எடுக்க போகும்போது, அவங்க சவுதார் குளத்துக்கு தண்ணி எடுக்க போகும்போது கணவன்மார்கள்லாம் வீட்டில் சொல்லிட்டு போகிறாங்களாம், என்னான்னு, நாங்கள் தண்ணி எடுக்க போகிறோம், உயிரோட திரும்பி வர மாட்டோம், யுத்தத்துக்கு போகிறோம், உங்கள் பொட்டெல்லாம் அழிச்சிருங்க, நீங்கள்லாம் விதவைகள் ஆக போகிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்களாம் அம்பேத்கரோட. அவங்க போய் கடுமையான சண்டையில் அடி வாங்கிட்டு வந்து பாபா சாஹேப் முன்னாடி நிற்கிறாங்களாம். ஐயா சொல்லுங்க ஐயா, மொத்தத்தையும் நாங்கள் வந்து காலி பண்ணிடுறோம் ஒட்டு மொத்தமாக, இவ்வளோ கோபமாக சொல்கிறாங்களாம். அவர் வந்து நோ போங்க, வன்முறை கூடாது என்று சொன்ன தலைவர். அவர் மட்டும் அன்றைக்கி வன்முறையை சூஸ் பண்ணியிருந்தாருன்னா இன்றைக்கி இந்திய நாட்டுடைய அரசியலே வேற, இந்த மேடையே இந்த இந்த கருத்துக்கள் எல்லாமே வேற ஒரு பரிமாணத்தில் இருந்திருக்கும். அவர் மட்டும் அன்றைக்கி வன்முறையை சூஸ் பண்ணியிருந்தாருன்னா. ஸோ அவ்வளவு மகத்தான ஒரு தலைவர் தன்னுடைய ஓய்வு காலத்தில் ஒரே ஒரு தகவல் மட்டும் சொல்கிறார். இந்த மக்கள் பலரால் வஞ்சிக்கப்பட்ட மக்கள், இவர்களை நீங்களும் ஏமாற்றாதீர்கள். நான் என்னுடைய உடலை வருத்தி போராடி பெற்ற உரிமைகளை நான் இழுத்து கொண்டு வந்த இந்த தேரை உங்களால் முடிந்தால் முன்னெடுத்து செல்லுங்கள், உங்களால் முடியவில்லை என்றால் அங்கே விட்டு விடுங்கள். கடுமையான வேதனையோடு கண்ணீரோடு பாபா சாஹேப் அம்பேத்கர் நமக்கு ஒரு இறுதி செய்தி தந்திருக்கிறார். அதை படிக்கும் பொழுதெல்லாம் I feel like a panther when I'm reading அம்பேத்கர். I feel like a panther when I'm reading அம்பேத்கர். என் கூட சேர்ந்து எல்லாரும் பாடுறீங்களா இந்த பாட்டை? ரெண்டே லைன் தான். Feel like a panther reading அம்பேத்கர். ஓகே? பிறப்போக்கும் எல்லா உயிர்க்கும் இதோ அறத்தோடு வாழும் குலத்தோனிதோ, தமிழ்த்தாயின் பிள்ளை தலைச்சன் இதோ, உழைக்கும் இனத்தின் விளைச்சல் இதோ. தேங்க்யூ, லவ் யூ. நன்றி, எல்லாருக்கும் ரொம்ப நன்றிங்க. ஜெய் பீம். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ அண்ணா. ஒரு சின்ன ஒன்லைன் மட்டும். பிறப்போக்கும் எல்லா உயிர்க்கும் இதோ அறத்தோடு வாழும் குலத்தோனிதோ, தமிழ்த்தாயின் பிள்ளை தலைச்சன் இதோ, உழைக்கும் இனத்தின் விளைச்சல் இதோ. தேங்க்யூ, லவ் யூ. நன்றி, எல்லாருக்கும் ரொம்ப நன்றிங்க. தேங்க்யூ. ஹாவ் அ குட் நைட். Thank you, Arival. Thank you so much.